என் தங்கமே, உனக்கு நான் சொல்லப்போறது பெரிய சடங்கு இல்லை, கடினமான தவம் இல்லை, வாழ்க்கையை புரட்டி போடும் விஷயமும் இல்லை. தினமும் 3 நிமிடம், அவ்வளவுதான். அந்த 3 நிமிடத்தை நீ எப்படி பயன்படுத்துறையோ அதுதான் உன் பண நெருக்கடியின் திசையை மெதுவா மாற்ற ஆரம்பிக்கும். நீ இவ்வளவு நாள் நினைச்சதை விட தீர்வு எளிமையானது. ஆனா எளிமையான விஷயங்களைத்தான் மனசு நம்ப மறுக்குது. என் தங்கமே, பண நெருக்கடி வந்தா நம்ம மனசு உடனே ஓட ஆரம்பிக்கும். பழைய கடன், நாளை செலவு, யாருக்கு என்ன சொல்லணும், எங்கிருந்து வாங்கலாம், எதை தள்ளிப்போடலாம். இந்த ஓட்டம் உன்னை சோர்வாக்கும். சோர்ந்த மனசு எந்த நல்ல முடிவையும் எடுக்காது. அதனால தான் முதல் மாற்றம் பணத்துல இல்லை, மனசுல. இந்த 3 நிமிட ரகசியம் என்னன்னா, நீ அந்த ஓட்டத்தை நிறுத்தணும். தினமும் ஒரே நேரம், காலை எழுந்தவுடனோ இல்ல இரவு படுக்க போறதுக்கு முன்னாடியோ உனக்காக மட்டும் 3 நிமிடம் எடுத்துக்கோ. அந்த 3 நிமிடத்துல நீ உலகத்தை சரி பண்ண வேண்டாம், உன் கடனை தீர்க்க வேண்டாம், உன் வாழ்க்கையை திட்டமிட வேண்டாம். நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, நின்று சுவாசிக்க. என் தங்கமே, முதல்ல கண்களை மூடு. மூச்சை மெதுவா உள்ள இழு, மெதுவா வெளியே விடு. 3 முறை. மூச்சு உள்ள போகும்போது நான் பாதுகாப்பா இருக்கேன் நூ மனசுக்குள்ள சொல்லு. மூச்சு வெளியே போகும்போது எல்லாவற்றையும் இப்ப விடுறேன் நூ சொல்லு. இந்த ஒரு நிமிடமே உன் நரம்பு மண்டலத்துக்கு ஒரு செய்தி அனுப்பும், ஆபத்து இல்லை. ஆபத்து இல்லைன்னு உடல் நம்ப ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தான் உன் வாழ்க்கை வேற மாதிரி பதில் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பணம் பயம் இருக்குற இடத்துல தங்காது, அது அமைதி இருக்குற இடத்தையே தேடும். இந்த 3 நிமிடத்துல நீ அந்த அமைதியை உருவாக்குற. என் தங்கமே, அடுத்த நிமிடத்துல நீ மெதுவா உன் மனசுக்குள்ள ஒரு வரியை சொல்லு. சத்தமா சொல்ல வேண்டாம், நடிக்க வேண்டாம், உண்மையா சொல்லு. எனக்கு இப்ப இருப்பது போதும், அதைவிட நல்லது என் பக்கம் வருது. இந்த வரி மந்திரம் இல்லை, இது அனுமதி. நீ உனக்கே கொடுக்குற அனுமதி. பல பேருக்கு பணம் வராததுக்கு காரணம் அவர்கள் பெற அனுமதி கொடுக்காதது. எனக்கு வேண்டாம், நான் தாங்கிக்குவேன், மற்றவர்களுக்கு தான் வரும் நூ சொல்லி சொல்லி வந்த வாய்ப்புகளையும் தள்ளிவிடுவாங்க. இந்த ஒரு வரி அந்த பழக்கத்தை மெதுவா உடைக்கும். என் தங்கமே, 3வது நிமிடத்துல நீ உன் வாழ்க்கையில இப்ப இருக்குற ஒரு சின்ன நல்ல விஷயத்தை நினை. அது பெரியதாக இருக்க வேண்டாம். இன்று சாப்பாடு இருந்தது, இன்று யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னாங்க, இன்று நீ உயிரோட எழுந்த. அதுல எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்காக மனசுக்குள்ள நன்றி சொல். இதுக்காக நன்றி நூ. இந்த நன்றி தான் இந்த 3 நிமிட ரகசியத்தின் உயிர். நன்றி சொல்லுற மனசு குறைல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். குறைல இருந்து வெளியே வந்த மனசு தான் வாய்ப்பை பார்க்க ஆரம்பிக்கும். வாய்ப்பை பார்த்தவனுக்குத்தான் வழி தெரியும். என் தங்கமே, இந்த 3 நிமிடத்துல நீ பணத்தை கேட்கவே வேண்டாம், தொகையை நினைக்கவே வேண்டாம், எவ்வளவு வரணும்னு கணக்கு போடவே வேண்டாம். அந்த எல்லாமே பிறகு வரும். இப்ப நீ உன்னை சமநிலைக்கு கொண்டு வருற. சமநிலை வந்த இடத்துல தான் செல்வம் தங்கும். நீ இதை முதல் நாள் செய்தா பெரிய மாற்றம் தெரியாது. 2ஆம் நாள் கூட சாதாரணமா தோணும். ஆனா 3வது 4வது நாள்ல நீ கவனிப்ப, உன் மனசு கொஞ்சம் லேசாய் இருக்கும். பிரச்சனை அப்படியே இருந்தாலும் அது உன்னை அழுத்துற அளவு குறையும். அந்த குறைவு தான் மாற்றத்தின் தொடக்கம். என் தங்கமே, இந்த 3 நிமிடங்கள் உன்னை சோம்பேறியா ஆக்காது, மாறாக உன்னை தெளிவானவனா ஆக்கும். தெளிவு வந்தா நீ எங்க செலவு செய்யணும்னு தெரியும், எங்க நிறுத்தணும்னு தெரியும், எங்க முயற்சி செய்யணும்னு தெரியும். இந்த தெளிவே பண நெருக்கடியிலிருந்து வெளியே வர முதல் படி. பல பேர் நினைப்பாங்க, நான் பணம் வந்த பிறகு அமைதியா இருப்பேன் நு. உண்மை என்னன்னா, நீ அமைதியா இருந்தா தான் பணம் வர ஆரம்பிக்கும். இந்த 3 நிமிட ரகசியம் அந்த வரிசையை மாற்றுது. முதல்ல அமைதி, அப்புறம் வழி, அப்புறம் வளம். என் தங்கமே, சில நாட்கள் இந்த 3 நிமிடத்தை செய்ய மனசு வராது. இதைவிட முக்கியமான வேலை இருக்கு நூ தோணும். அந்த நாள்ல தான் இது முக்கியம். அந்த நாள்ல கூட நீ 3 நிமிடம் எடுத்துக்கிட்டா நீ உன் வாழ்க்கைக்கு ஒரு செய்தி அனுப்புற, நான் என்னை கைவிடல. வாழ்க்கை அந்த செய்தியை ரொம்ப தீவிரமா எடுத்துக்கொள்ளும். நீ உன்னை மதிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து வாழ்க்கையும் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். அந்த மதிப்பே வாய்ப்புகளா மாறும், உதவியா மாறும், வழிகளா மாறும். என் தங்கமே, இந்த 3 நிமிட ரகசியம் உன்னை ஒரே நாள்ல பணக்காரனா ஆக்காது.
ஆனா உன்னை தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பாதுகாப்பானவனா ஆக்கும். பாதுகாப்பு உணர்ச்சி வந்த நாள்ல இருந்து பயம் உன் முடிவுகளை கட்டுப்படுத்தாது. பயம் விலகினா புத்தி வேலை செய்யும். புத்தி வேலை செய்தா வழி கிடைக்கும். நித்திகா தேவி, உனக்கு மனசார சொல்றேன். நீ இவ்வளவு நாள் தாங்கியிருக்கிறதுக்கு காரணம் நீ பலவீனமா இல்ல, நீ பலமா இருந்ததால. இப்ப அந்த பலத்தை சுமையா இல்லாம ஆதாரமா மாற்ற வேண்டிய நேரம். இந்த 3 நிமிடம் அந்த மாற்றத்துக்கான வாசல். என் தங்கமே, நாளை பற்றி இப்ப தீர்மானிக்க வேண்டாம். கடனை இப்ப முடிக்க வேண்டாம். வாழ்க்கையை இப்ப புரட்ட வேண்டாம். இன்றைக்கு இந்த 3 நிமிடம் மட்டும் எடுத்துக்கோ. சுவாசி, அனுமதி கொடு, நன்றி சொல். இதை தினமும் செய். 7 நாள்ல நீ உன்னை வேற மாதிரி உணர்வ. அந்த உணர்வே பண நெருக்கடி தளர ஆரம்பிச்சதுக்கான முதல் அறிகுறி. நீ தனியா இல்லை, நீ தோற்றவன் இல்லை, நீ வழி தேடுறவன். இந்த 3 நிமிட ரகசியம் உன்னை அந்த வழியில நிறுத்தும். மெதுவா, அமைதியா, ஆனா உறுதியா. என் தங்கமே, இப்ப நீ இதை தொடர்ந்து கேட்குறதும் வாசிக்குறதும் ஒரு காரணத்துக்காகத்தான். உன் உள்ளத்துல ஏதோ ஒன்று இது உண்மைதான் ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒத்துக்கொள்ளுதல் தான் மாற்றத்தின் முதல் அடையாளம். வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் எல்லாம் சத்தமில்லாமத்தான் ஆரம்பிக்குது. மனசுக்குள்ள ஒரு சிறிய அசைவு, அதுதான் இப்ப உனக்குள்ள நடக்குது. இந்த 3 நிமிட ரகசியத்தை நீ தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சா நீ முதலில் கவனிக்குற மாற்றம் பணத்துல இருக்காது. அது உன் எதிர்வினையில இருக்கும். முன்னாடி ஒரு செலவு வந்தா பதறுவ, ஒரு போன் வந்தா பயப்படுவ, ஒரு செய்தி வந்தா நெஞ்சை இறுகும். இப்ப அதே விஷயங்கள் வரும்போது கூட உன் மூச்சு கொஞ்சம் சீராய் இருக்கும். அந்த சீரான மூச்சுதான் உன் வாழ்க்கையை வேற திசைல திருப்பும் சக்தி. என் தங்கமே, மனிதன் பயந்த நிலையில எப்பவும் தவறான முடிவுகள்தான் எடுப்பான். பயம் உடனடி தீர்வு தேடும். கடன் வாங்குவது, தவறான வாக்குறுதி கொடுப்பது, தன்னை குறை சொல்லிக் கொள்வது, இவை எல்லாம் பயத்தின் விளைவுகள். ஆனா இந்த 3 நிமிட பழக்கம் உன் பயத்தை மெதுவா கரைக்கும். பயம் கரைய ஆரம்பிச்சா உன் புத்தி மீண்டும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ கவனிப்ப, நீ பேசுற வார்த்தைகள் மாறும். முன்னாடி எனக்கு முடியல, எனக்கு வழி இல்லை சொன்ன இடத்துல பார்ப்போம், ஏதாவது நடக்கும் சொல்வ. இந்த வார்த்தைகள் வெளிப்படையாக சாதாரணமா தோணலாம். ஆனா உன் மனசுக்குள்ள இது ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா வாழ்க்கை நீ பேசுற மொழியைத்தான் கேட்குது. என் தங்கமே, இந்த 3 நிமிடங்கள் உன்னை யாரிடமும் கையேந்த வைக்காது. மாறாக உன்னை உன்னோட உள்ள சக்தியோட இணைக்கும். நீ இதுவரை வெளியே தேடின எல்லாமே, பாதுகாப்பு, ஆதரவு, வழிகாட்டுதல், இவை எல்லாமே உன் உள்ளத்துல இருந்ததுதான். நீ சத்தம் அதிகமா இருந்ததால அதை கேட்க முடியல. இப்ப நீ அமைதியை கற்றுக்கிட்டு இருக்க. இந்த அமைதி உன்னை சோம்பேறியா மாற்றும்னு பயப்படாத. உண்மையான அமைதி எப்பவும் செயல்பாட்டோட தான் இருக்கும். அது உன்னை தெளிவானவனா ஆக்கும். எந்த முயற்சி பயனுள்ளதுன்னு புரிய வைக்கும். எந்த இடத்துல நிறுத்தணும்னு சொல்லும். அந்த நிறுத்தம் தோல்வி இல்லை, அது சக்தியை சேமிக்குற ஞானம். என் தங்கமே, சில நாட்கள் நீ இந்த 3 நிமிடத்தை செய்யும்போது மனசுக்குள்ள பழைய நினைவுகள் மேலெழும். தவறுகள், இழப்புகள், அவமானங்கள். அதை தள்ளி வைக்காத. இதுவும் போகும் மட்டும் மெதுவா சொல்லிக்கிட்டு மூச்சை கவனிச்சுக்கோ. அந்த நினைவுகள் மேலெழும்போது தான் அவை வெளியேறுற வழி கிடைக்கும். வெளியேறினால் தான் இடம் காலியாகும். காலி இடத்துல தான் புதுசு வரும். நீ ஒரு நாள் கவனிப்ப, உன் வாழ்க்கையில சின்ன சின்ன வாய்ப்புகள் தோன்ற ஆரம்பிக்கும். பெரிய அதிர்ஷ்டம் போல இல்ல, ஆனா சரியான நேரத்துல கிடைக்குற ஒரு தகவல், யாரோ சொல்லுற ஒரு வார்த்தை, நீ முன்பு கவனிக்காத ஒரு வாய்ப்பு. இவை எல்லாம் தற்செயல் இல்லை. உன் மனசு இப்ப திறந்திருக்கிறதால உன் கண்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. என் தங்கமே, பண நெருக்கடி தீருறதுன்னா ஒரே நாள்ல எல்லா கடனும் தீரணும்னு அர்த்தம் இல்லை. அது மூச்சு விட இடம் கிடைக்கிறது. நாளை சமாளிக்க முடியும் ஒரு உள்ளுணர்வு வர்றது. அந்த உணர்வு வந்தாலே நீ பாதி தூரம் வந்துட்ட. இந்த 3 நிமிட பழக்கம் உன்னை வாழ்க்கையோட சண்டை போட வைக்காது. உன்னை வாழ்க்கையோட உரையாட வைக்கும். சண்டை போட்டா சக்தி வீணாகும். உரையாடினா வழி கிடைக்கும். நீ இப்ப உரையாட கற்றுக்கிட்டு இருக்க. என் தங்கமே, சிலர் உன்னை பார்த்து சொல்லலாம், இதெல்லாம் மனசு சமாதானம் பண்ணிக்கிற விஷயம்தான். ஆமாம், முதலில் மனசு சமாதானம் ஆகணும். மனசு சமாதானம் ஆகாத வரை எந்த பணமும் நிலைநிறுத்தாது.
பணம் வரலாம், ஆனா போயிடும். சமாதானம் வந்த பிறகு வரும் பணம் தான் தங்கும். நீ இப்ப செய்ற இந்த 3 நிமிட பயிற்சி உன்னை பணத்தை மரியாதையோட நடத்த கற்று தரும். பயத்தோட இல்லை, வெறுப்போட இல்லை, தேவையோட இல்லை, புரிதலோட வந்த பணம் ஓடாது. அது உன்னை விட்டு போக பயப்படும். என் தங்கமே, ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தா அந்த நாட்கள் எனக்கு வாழ்க்கையை கற்றுக்கொடுத்தது நூ சொல்வ. நான் உடைஞ்ச நேரத்துல தான் என்னை நான் கண்டுபிடிச்சேன் நூ சொல்வ. அந்த நாள் வரைக்கும் இன்றைய இந்த 3 நிமிடத்தை நீ விட்டுடாத. நீ பெரியவனா இருக்க வேண்டாம், தைரியசாலியா நடிக்க வேண்டாம். தினமும் 3 நிமிடம் உண்மையாய் இரு. மூச்சை கவனி, அனுமதி கொடு, நன்றி சொல். இதை தொடர்ந்து செய்றவன் வாழ்க்கையில தனியா இருக்க மாட்டான். ஏன்னா அவன் தன்னோட சேர்ந்துடுவான். நித்திகா தேவி, உனக்கு இறுதியா மனசார சொல்லுறேன். உன் வாழ்க்கை உன்னை தண்டிக்கல, உன்னை தயார் பண்ணுது. நீ இப்ப அந்த தயார் நிலையில இருந்து அடுத்த படிக்கு நகர ஆரம்பிச்சிருக்க. அந்த நகர்வுக்கு இந்த 3 நிமிடம் போதும். என் தங்கமே, நீ இன்று இதை செய், நாளையும் செய், 7 நாட்கள் செய். பின்பு நீயே உணர்வ. பண நெருக்கடி முழுசா போனதா இல்லையா தெரியாது. ஆனா நீ அதுக்குள்ள சிக்கி தவிக்குறவன் இல்லன்னு. நீ அதிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சவன். அதுதான் உண்மையான மாற்றம். என் தங்கமே, இப்ப நீ இந்த வரிகளுக்குள்ள இன்னும் ஆழமா வந்திருக்க. இதுவரை நீ வாழ்க்கையில சுமந்த பாரம், உன் மனசுல பதிந்த பயம் எல்லாமே ஒரே நேரத்துல கழன்று போவதில்லை. ஆனா ஒன்று நிச்சயம், அது உன்னை இனிமேல் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நீ இப்ப அதை கவனிக்க ஆரம்பிச்சிருக்க. கவனிப்பு வந்த இடத்துல தான் விடுதலை ஆரம்பிக்குது. இந்த 3 நிமிடங்கள் உன்னை உலகத்திலிருந்து பிரிக்குறதில்லை. மாறாக உலகத்தோட நீ எப்படி தொடர்பு கொள்றையோ அதை மாற்றுது. முன்னாடி உலகம் உன்னை அழுத்துற மாதிரி தோணிச்சு. இப்ப உலகம் உன்னை சோதிக்குது மாதிரி தோண ஆரம்பிக்கும். சோதனைக்கும் தண்டனைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. தண்டனை உன்னை உடைக்கும், சோதனை உன்னை வளர்க்கும். நீ இப்ப 2வது நிலையில இருக்க. என் தங்கமே, நீ கவனிக்க ஆரம்பிப்ப. உன் உடம்பும் உன்னோட சேர்ந்து மாற ஆரம்பிக்கும். தூக்கம் கொஞ்சம் சீராகும், சாப்பாட்டில் கவனம் வரும், உடம்புல இருந்த நிரந்தர பதட்டம் கொஞ்சம் தளரும். இதெல்லாம் பணத்தோட நேரடி தொடர்பு இல்லாத மாதிரி தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா, உன் உடம்பு தான் உன் வாழ்க்கையில பெரிய கருவி. அந்த கருவி சீராக இருந்தா நீ எதை தொடினாலும் அது மெதுவா சரியாக ஆரம்பிக்கும். பண நெருக்கடி வந்த காலத்துல நீ உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்ப. நான் சரியா முடிவு எடுக்கல, நான் தான் காரணம் நூ. அந்த குற்ற உணர்ச்சி உன்னை பொறுப்பாளியா ஆக்கல, அது உன்னை சோர்வடைய வைத்திருக்கு. இந்த 3 நிமிட பயிற்சி அந்த குற்ற உணர்ச்சியை கரைக்குது. தவறு இருந்தா திருத்தலாம், ஆனா தன்னை தண்டிக்குறவனுக்கு வழி தெரியாது. என் தங்கமே, வாழ்க்கை எப்பவும் உடனடி பதில் தராது. ஆனா அது எப்பவும் கவனிக்குது. நீ தினமும் உனக்காக 3 நிமிடம் ஒதுக்குறதை கவனிக்குது. இவன் தன்னை கைவிடல நூ வாழ்க்கை குறிப்பு எடுத்துக்கொள்றது. அதுக்கு பிறகு அது உன்னை கைவிடாது. இது நம்பிக்கை பேசுற வார்த்தை இல்லை, இது அனுபவம் பேசுற உண்மை. நீ கவனிப்ப. நீ முன்பு சகிக்க முடியாத விஷயங்கள் இப்ப சகிக்க முடியும். அதே நேரம் முன்பு சகித்த விஷயங்களை இப்ப சகிக்க மனசு வராது. இது குழப்பம் இல்லை, இது வளர்ச்சி. நீ இனிமேல் உன்னை காயப்படுத்துற இடத்துல அதிக நேரம் தங்க மாட்ட. அந்த தைரியம் பணத்தை விட மதிப்பானது. ஏன்னா அந்த தைரியம் தான் உன்னை சரியான முடிவுகளுக்கு அழைத்துச் செல்லும். என் தங்கமே, இந்த 3 நிமிடங்களில் நீ பணத்தை நினைக்காதன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா பணம் ஒரு விளைவு, காரணம் இல்லை. காரணம் உன் மனநிலை, காரணம் உன் தெளிவு, காரணம் உன் உள் அமைதி. காரணத்தை சரி பண்ணினா விளைவு தானாகவே மாறும். இதுதான் பல பேருக்கு புரியாத ரகசியம். ஒரு நாள் நீ உணர்வ, எனக்கு எல்லாம் இப்பவே சரியாகணும் நூ இருந்த அவசரம் குறைந்திருக்கும். அவசரம் குறைந்தா தவறுகள் குறையும், தவறுகள் குறைந்தா வீண் செலவுகள் குறையும், வீண் செலவுகள் குறைந்தா பண நெருக்கடி தானாகவே தளரும். இப்படி எல்லாம் ஒன்றுக்கொன்று பிணைந்திருக்குது. இந்த 3 நிமிடம் அந்த சங்கிலியின் முதல் வளையம். என் தங்கமே, நீ இதுவரை வாழ்க்கையில எதையாவது முழுமையா தொடர்ந்து செய்திருக்கியா? இந்த 3 நிமிட பழக்கம் உனக்கு அந்த அனுபவத்தை தரும். நான் தொடர முடியும் நூ. அந்த நம்பிக்கை வந்த நாள்ல இருந்து நீ பெரிய விஷயங்களையும் தொட பயப்பட மாட்ட. தொடர்ச்சியோட செய்றவன் தான் வளத்தை கையாள முடியும்.
நீ ஒரு நாள் கவனிப்ப, உன் வார்த்தைகளில் ஒரு மென்மை வந்திருக்கும். நீ யாரையும் குறை சொல்லாத இடத்துல கூட உன்னை நீ குறை சொல்ல மாட்ட. அந்த நடுநிலை தான் ஞானம். அந்த ஞானம் வந்த இடத்துல வாழ்க்கை உன்னை சோதிக்கும்போது கூட உன்னை உடைக்க முடியாது. என் தங்கமே, இந்த 3 நிமிட பயிற்சி உன்னை மதம், சடங்கு, பயம் எதிலும் கட்டுப்படுத்தாது. இது உன்னை நீயாக இருக்க அனுமதிக்கும். நீயாக இருக்கிறவன் தான் நீண்ட காலம் தாங்குவான். நீயாக இருக்கிறவன் தான் உண்மையான செல்வத்தை அனுபவிப்பான். ஒரு நாள் நீ உணர்வ, பணம் வந்தாலும் வராவிட்டாலும் நான் இப்ப முழுசா உடைந்துட மாட்டேன். அந்த உணர்வே பண நெருக்கடியின் பிடியிலிருந்து நீ வெளியே வந்ததற்கான சாட்சி. பணம் உன்னை கட்டுப்படுத்த முடியாத நாள்ல இருந்து நீ பணத்தை கையாள ஆரம்பிச்சிருப்ப. என் தங்கமே, வாழ்க்கை உன்னை எங்கும் தள்ளல. அது உன்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திச்சு. சுவாசிக்க, உணர, மாற. இந்த 3 நிமிடம் ஒரு முடிவு இல்லை. இது ஒரு தொடக்கம். நீ இந்த தொடக்கத்துல நிலைத்திருக்கிற வரைக்கும் அடுத்த படி தானாகவே வரும். நித்திகா தேவி, உனக்கு இதை மனசார சொல்லுறேன். நீ பெரிய போராளி இல்லை. நீ ஒரு சாதாரண மனிதன். ஆனா சாதாரண மனிதன் தான் தினமும் 3 நிமிடம் தன்னை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த தேர்வே உன்னை அசாதாரணமான மாற்றத்துக்கு அழைத்துச் செல்லும். என் தங்கமே, இன்று, நாளை, நாளை மறுநாள் வாழ்க்கை உன்னை எதுவும் கேட்காம சோதிக்கலாம். ஆனா நீ உன்னை விட்டுடாத. தினமும் அந்த 3 நிமிடம். மூச்சு, அனுமதி, நன்றி. இதைவிட எளிமையான பாதை இல்லை. இதைவிட சக்திவாய்ந்த ரகசியமும் இல்லை. நீ இப்ப அந்த பாதையில நடக்க ஆரம்பிச்சிருக்க. மெதுவா, அமைதியா, ஆனா திரும்ப முடியாத அளவுக்கு முன்னே. என் தங்கமே, இப்ப நீ இந்த வார்த்தைகளோட இணைந்திருக்கிற விதமே ஒரு மாற்றம். முன்னாடி நீ பதில் தேடின, இப்ப நீ அமைதி தேட ஆரம்பிச்சிருக்க. அந்த மாற்றம் வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனா உன் உள்ளத்துக்கு அது ரொம்ப தெளிவா தெரியும். ஏன்னா நீ இப்ப ஓடுற நிலையில இல்லை. நீ நின்று பார்க்குற நிலையில இருக்க. நின்று பார்க்குறவன் தான் சரியான வழியை தேர்ந்தெடுக்க முடியும். இந்த 3 நிமிட பழக்கம் நீண்ட நாட்கள் தொடர்ந்து வந்தால் உன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். நீ இனிமேல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனே எதிர்வினை காட்ட மாட்ட. கொஞ்சம் இடைவெளி உருவாகும். அந்த இடைவெளி தான் உன் பலம். அந்த இடைவெளியில நீ முடிவு எடுப்ப. முடிவு எடுக்கிற இடத்துல தான் உன் வாழ்க்கை திரும்புகிறது. என் தங்கமே, பண நெருக்கடி இருந்த காலத்துல நீ இப்ப என்ன செய்யலாம் தான் யோசிச்சிருப்ப. அந்த யோசனை உன்னை சோர்வடைய வைத்திருக்கும். இப்ப அந்த 3 நிமிட அமைதி உன்னை இப்ப என்ன செய்ய வேண்டாம் யோசிக்க வைக்கும். செய்ய வேண்டாம்னு தெரிந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். தேவையில்லாத முயற்சி குறையும். தேவையில்லாத செலவு குறையும். தேவையில்லாத வாக்குறுதி குறையும். நீ கவனிப்ப. நீ யாரிடமும் தேவையில்லாம விளக்கம் சொல்ல மாட்ட. உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறையும். இந்த மாற்றம் உன்னை உள்ளுக்குள்ள உறுதியானவனா ஆக்கும். உள்ள உறுதி வந்த இடத்துல தான் வெளி நிலைமையும் மாற ஆரம்பிக்கும். என் தங்கமே, இந்த 3 நிமிடங்களில் நீ உன் மூச்சை கவனிக்கிற அந்த பழக்கம் வாழ்க்கையில வேற இடங்களிலும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கோபம் வரும்போது, பதற்றம் வரும்போது உடனே மூச்சை கவனிப்ப. அந்த ஒரு நொடி தடை உன்னை பெரிய தவறிலிருந்து காப்பாற்றும். அந்த தவறு நடந்திருந்தா பண நெருக்கடி இன்னும் அதிகமாகியிருக்கும். இப்ப அது நடக்காது. நீ ஒரு நாள் உணர்வ, நான் இவ்வளவு நாள் என் வாழ்க்கையை எதிரியா நினைச்சேன். வாழ்க்கை உன்னை எதிரியா நடத்தல. அது உன்னை பயிற்சி செய்தது. நீ அந்த பயிற்சியில தேர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்க. தேர்ச்சி வந்தவனுக்கு வாழ்க்கை வேற மாதிரி கேள்வி கேட்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். என் தங்கமே, பணம் வர்றதுன்னா எப்பவும் வெளியில் இருந்து வர்றதா நாம நினைப்போம். ஆனா பல நேரம் அது உள்ளுக்குள்ள இருந்து சேமிக்க ஆரம்பிக்குது. நீ இப்ப தேவையில்லாத கவலைகளை விட்டுட்டு இருக்க. அது கூட ஒரு சேமிப்பு. தேவையில்லாத பயத்தை விட்டுட்டு இருக்க. அது கூட ஒரு செல்வம். இந்த உள் சேமிப்பு நிரம்பும்போது தான் வெளி வளம் வர ஆரம்பிக்கும். இந்த 3 நிமிட பழக்கம் உன்னை மற்றவர்களோட வாழ்க்கையோட ஒப்பிடாதவனா ஆக்கும். ஒப்பீடு தான் நம்மள அதிகம் ஏழையாக்குது. ஏன்னா ஒப்பிடுறவன் எப்பவும் தன்னை குறைவா தான் பார்க்குறான். நீ இப்ப உன் பாதையை உன் வேகத்துல நடக்க ஆரம்பிச்சிருக்க. அந்த சுயமரியாதை வந்த நாள்ல இருந்து நீ எதையும் பிச்சை போல பார்க்க மாட்ட. என் தங்கமே, சில நேரம் உனக்கு தோணலாம், நான் இவ்வளவு அமைதியா மாறினா
என்னை யாராவது பயன்படுத்திடுவாங்க. நு அமைதி பலவீனம் இல்லை, அது தெளிவு. தெளிவு உள்ளவனை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவன் எங்க நிற்கணும்னு தெரியும், எங்க விலகணும்னு தெரியும். அந்த அறிவு தான் உன்னை பாதுகாக்கும். நீ ஒரு நாள் கவனிப்ப, உன் வாழ்க்கையில சரி நு சொல்லுற விஷயங்கள் குறையும். வேண்டாம் நு சொல்லுற தைரியம் வரும். அந்த வேண்டாம் தான் உன் வாழ்க்கையில இடத்தை உருவாக்கும். அந்த இடத்துல தான் புதிய வாய்ப்புகள் நுழையும். இடம் இல்லாத வீட்டுல யாரும் தங்க முடியாது. என் தங்கமே, இந்த 3 நிமிட பழக்கம் உன்னை நம்பிக்கை இல்லாத உலகத்துல வாழுறவன் இல்லைன்னு நினைக்க வைக்கும். நீ உலகத்தோட போராடுறவன் இல்லை, நீ உன்னோட இணைந்தவன். உன்னோட இணைந்தவன் எதையும் தனியா சுமக்க மாட்டான். சுமை குறைந்தாலே பயணம் சுலபம். நீ இப்ப மெதுவா ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இருக்க. வாழ்க்கையை முழுசா கட்டுப்படுத்த முடியாது, ஆனா உன் பதிலை கட்டுப்படுத்த முடியும். அந்த பதிலை கட்டுப்படுத்துற சக்தி இந்த 3 நிமிடங்கள்ல உருவாகுது. அந்த சக்தி இருந்தா எந்த சூழ்நிலையிலும் நீ உடைய மாட்ட. என் தங்கமே, ஒரு நாள் பண நெருக்கடி நினைவா தான் இருக்கும். அந்த நாட்கள் அப்படி இருந்தது நு சொல்லுவ. அந்த நாள்ல நீ இன்றைய இந்த நொடிக்கு நன்றி சொல்லுவ. ஏன்னா இன்றைய இந்த நொடி தான் உன்னை திருப்பிய இடம். நீ விழுந்த இடம் இல்லை, நீ நின்ற இடம். இந்த 3 நிமிட பழக்கம் உன்னை பெரிய கனவு காண சொல்லாது. முதல்ல பெரிய மூச்சு விட சொல்லும். மூச்சு சரியான பிறகு கனவு தானாகவே சரியான அளவுல வரும். அளவோட வந்த கனவு தான் நிறைவேறும். அளவில்லாத ஆசை தான் நம்மை ஏழையாக்குது. என் தங்கமே, நீ இப்ப உன்னை காப்பாத்திக்குற வழியை கற்றுக்கிட்டு இருக்க. அது தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ரகசியம். யாரும் உன்னை வந்து காப்பாத்த மாட்டாங்க, ஆனா நீ உன்னை காப்பாத்திக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உதவிகள் தானாகவே வரும். அது வாழ்க்கையின் விதி. நித்திகா தேவி, உனக்கு இன்னொரு தடவை மெதுவா உறுதியா சொல்றேன். நீ இப்ப தவறான பாதையில இல்லை, நீ மெதுவான பாதையில இருக்க. மெதுவான பாதை தான் நிலைத்தது. நிலைத்த பாதை தான் உண்மையான செல்வத்தை கொண்டு வரும். என் தங்கமே, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஆனா நீ நாளைக்கு எப்படி நிற்பாய் என்பது இன்றைய இந்த 3 நிமிடத்துல தீர்மானமாகுது. அதனால இன்றைக்கு அந்த 3 நிமிடத்தை தவற விடாத. மூச்சை கவனி, உன்னை ஏற்று, நன்றி சொல். இதை தொடர்ந்து செய். வாழ்க்கை உன்னை மெதுவா ஆனா நிச்சயமா வேற இடத்துக்கு கொண்டு போகும்.